கர்த்தர் நல்லவர். கிருபை நிறைந்த இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். அது 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். நான் நட்டேன், அப்பொல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்து சபைக்கு எழுதுகிறதான வார்த்தை இந்த வார்த்தை. நீங்களும் நானும் யாரை சார்ந்து இருக்க வேண்டும் என்பதை குறித்ததான ஒரு வேத வார்த்தை தான் இந்த வார்த்தை. அவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, இந்த கொரிந்து சபையில 2 கூட்டத்தார் இருக்கிறார்கள். ஒருவர் நான் பவுலை சார்ந்தவன் என்றும், இன்னொருவர் நான் அப்போலோவை சார்ந்தவன் என்று சொல்லி 2 கூட்டத்தாருக்கும் பிரச்சனை வரும்போது இந்த பவுல் இப்படியாக எழுதுகிறார். பவுலை சார்ந்தவனாக அல்ல, அப்போலோவை சார்ந்தவனா அல்ல, விளைய செய்கிறது யாருன்னா கர்த்தர் மட்டும்தான் விளைய செய்வார். அப்போ பவுலை சார்ந்திருப்பார் என்றால், அப்போலோவை சார்ந்திருப்போம் என்றால், இவர்கள் 2 பேரும் விளைச்சலை தர முடியாது. விளைய செய்கிறவர் யாருன்னா கர்த்தர் மட்டும்தான். அப்ப இந்த காலை வேளையிலே உங்களை பார்த்து நான் கேட்க விரும்புகிறேன், நீங்கள் யாரை சார்ந்து இருக்கிறீர்கள்? கர்த்தரை சார்ந்து இருக்கிறீர்களா, இல்ல மனுஷனை சார்ந்து இருக்கிறீங்களா? உலகத்தை சார்ந்து இருக்கிறீங்களா, இல்ல பணத்தை சார்ந்து இருக்கிறீங்களா? எதையும் சார்ந்து இருக்காதீங்க, கர்த்தரை மட்டும் சார்ந்துருங்க. ஏன்னா கர்த்தர் மட்டும்தான் நம்மை விளைய செய்கிற தேவனா இருக்கிறார். உங்க வாழ்க்கையில நீங்க எதை செய்தாலும் கர்த்தரை முன்னிறுத்தி செய்யுங்கள். கர்த்தர் உங்களுக்கு தேவையான விளைச்சலை அவர் கொடுப்பதற்கு கர்த்தர் போதுமானவரா இருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி நான் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்து சபைக்கு எழுதுகிறதான இந்த வார்த்தையை நாங்கள் தியானித்தோம். நீரே எங்களை விளைய செய்கிற கர்த்தர். நாங்கள் யாரையும் நம்பாதபடிக்கு உம்மை நம்பி தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஆண்டவரை பிரயாணிப்பதற்கு கர்த்தாவை கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.